பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி சங்கீதம் 113 7வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் தான் நம்மளுடைய ஜெபம் எப்படியா இருக்குது? கர்த்தாவே, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்மள பலர் இப்படிதான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஸ்டேஜுங்க, ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். நாம் இப்பதான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இப்பதான் நான் ஏசப்பானா யாருன்னு தெரிந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜெபம் இப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா எத்தனை நாட்களா இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு உங்க ஜெபத்துல இருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எவ்வளவு நாளுதான் குப்பையிலையும் புழுதியிலையுமே நீங்க கடந்து கொண்டு இருப்பீங்க. அதுல இருந்து ஒரு மாற்றம் வேண்டாமா? நான் இதற்கு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். இரும்பு பட்டறையில ஒரு இரும்பு துண்டு அங்க கிடந்ததாம். போகிறவங்க வருகிறவங்க எல்லாருமே அந்த துண்டை விதித்து கொண்டே போவாங்களாம். அது ரொம்ப துரு பிடிச்ச ஒரு இரும்பு கஷ்ணமா இருந்துதான். இது எல்லாரும் மிதிச்சுட்டு போகும்போது இந்த இரும்பு நினைத்துதான், நான் துரு பிடித்து போயிட்டேன், நான் ரொம்ப பழசாயிட்டேன், என்னை வச்சு யாருக்கு எந்த யூஸுமே இல்லை, எல்லாரும் மிதிச்சுட்டு போகிறதுக்கு மாத்திரம்தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் ஏறி மிதிக்கிறதுக்கு தான் பிரயோஜனம்னா எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க, மத்தபடி என்னை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இரும்பு ரொம்ப நாளா நினைத்து கொண்டிருந்ததாம். அந்த இரும்பு பட்டறைக்கு ஒரு நல்ல வேலை தெரிந்த ஒரு நல்ல திறமையான ஒரு கொல்லன் ஒருத்தன் வந்தானா. வந்த பொழுது இந்த இரும்பு துரும் பிடித்து கிடைக்கிறதை பார்த்த உடனே அந்த இரும்பை எடுத்துக்கொண்டு போய் நெருப்புல போட்டு அதை வாட்டி எடுத்தானா. அந்த சூட்டுல சுத்தியல வைத்து அந்த இரும்பை அடி அடி என்று அடித்தானா. அதை அடிக்கும் போது இந்த இரும்பு நினைத்துதான், இதுக்கு நான் கீழேயே கிடந்திருப்பேன், என்னால அந்த வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இரும்பு கதறினதான். கொஞ்ச நேரம் அவன் அதை வைத்து அடித்து அந்த சூட்டுல போட்டு சுத்தியில வைத்து அடி அடி என்று அடித்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய பழமை எல்லாம் மாறி இப்போது அதை எடுக்கும் போது அது ஒரு கூர்மையான ரொம்பவும் ஷார்ப்பான ஒரு வாளா அது வெளியே வந்துச்சான். பிரியமானவர்களே, இந்த வாள் இப்போது எங்க இருக்கு தெரியுமா? அந்த தேசத்தினுடைய அரசனுடைய கைகள்ல இந்த வாள் போய் சேர்ந்ததாம். நம்முடைய வாழ்க்கையும் இந்த கதையை கேட்கும்போது நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாமும் இப்படிதான். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? நான் குப்பையில இருக்கிறேன், நான் தூசியா இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் குப்பையில தான் இருந்தோம், நான் தூசியா தான் இருந்தோம். எப்போது? நாம் கிறிஸ்துவை அறியாதது போது நாம் குப்பையும் தூசியுமாக தான் இருந்தோம். எப்ப அவர் நம்மை அறிந்து கொண்டாரோ, இந்த ஒரு திறமை வாய்ந்த கொல்லனுடைய கரங்கள்ல இந்த துருபிடித்த இரும்பு கிடைத்த பொழுது அது எப்படி ஒரு வாளாக மாறினதோ, அதே போல கிறிஸ்துவை அறியாத பொழுது நம்ம குப்பையும் தூசியுமாய் சாம்பலுமாய் கிடந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும். ஒருவேளை இந்த அட் பிரசன்ட்ல நாம் சோதனையான நேரத்தை கடந்து கொண்டு இருக்கலாம். எப்படி இந்த இரும்பு அந்த நெருப்புல போடப்பட்டு அந்த சுத்தியல்னால அடித்து உடைக்கப்பட்டதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கடினமான பாதையில ஒருவேளை இப்ப நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. துருப்பிடித்த இரும்பு ஒரு நல்ல ஒரு வாளாய் மாறுவதற்கு சில ப்ராசஸ் இருந்தது, சில காலங்கள் எடுத்தது. அது சரியான ஒரு கொல்லனுடைய கரங்கள்ல போய் சேர வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சரியான கொல்லனாகிய கிறிஸ்துவினுடைய கரத்துல நாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் என்ன? நாம் அடிக்கப்பட வேண்டும், நாம் உடைக்கப்பட வேண்டும், நம் சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலை, இந்த கொல்லன் அந்த இரும்ப வாளாக ரெடி பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை. எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, எனக்கு பிரியமானவர்களே, இதை மாத்திரம் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அக்கினியில புடமிடப்படுகிற இரும்பை போல நாம் புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள், இன்னும் கர்த்தர் நமக்காக குறித்த இன்னும் கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் முடியும் பொழுது ஒரு கூர்மையான ஒரு வாளாய் மாறுவோம், சேர வேண்டிய இடத்துல நாம் போய் சேருவோம். அதனால இந்த நாட்கள்ல எப்படி நாம் புடமிடப்பட்டு நாம் அதை வெளியே வரும்பொழுது எப்படி இருப்போம்னா, ஏசாயா 61:3 நாம் வாசிக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் அவர்களுக்கு கொடுப்பார்.
அப்ப நாம் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ப்ராசஸ்ல இருந்து வெளியே வரும்போது, அவர் நாம் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி, சாம்பல்ல இருந்து குப்பையில இருந்து எடுக்கப்பட்ட நம்மை அவர் எங்க உட்கார வைப்பாராம்? சிங்காசனத்துல உட்கார வைப்பாராம். நம்முடைய கண்ணீர், அந்த வழியில நம்ம துடிச்சோம் இல்லையா? அந்த ஒரு வேதனையை அவர் மாற்றி நம்ம என்ன பண்ணுவாராம்? ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாராம். அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்க இப்படி ஜெபித்துக் கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் வரட்டும். நாம் ஒரு கொல்லனுடைய கையில ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்துக்களாய் திளங்குவதற்காய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த காத்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல சங்கீதம் 113:7 வாசிக்கிறோம், நம்மை குப்பையில இருந்து அவர் உயர்த்துகிறவர். இன்றைக்கு அவருடைய கரத்துல நாம் இருக்கிறோம். ஏசாயா 61:3 நாம் வாசித்தபடி அந்த பழைய அடையாளத்தை மாற்றி போடுகிறார். அப்படி எப்படி அந்த இரும்பு துருப்பிடித்த அடையாளத்தோடு அந்த கரையோடு இருந்ததோ, அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு ஒரு திளங்குகிற ஒரு வாளாய் மாற்றினது போல இந்த நாட்கள்ல நாமும் நம்முடைய வாழ்க்கையில குப்பையிலையும் தூசியில இருந்த அனுபவத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அடையாளத்தை பெற்று எல்லாம் கடந்து வரும்பொழுது நாம் எப்படி மாறுகிறோம்? ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களா நம் குப்பைகளும் தூசியுமா இருந்த நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் ஜெபம், இதுக்கப்புறம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிகளை பெற்றவர்களாய் தைரியத்தோடு ஜெபிக்கணும். நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் குப்பையோ தூசியோ இல்ல, ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் அல்ல, அவரே என்னை தெரிந்து கொண்டார். அவரே என்னை கழுவினார். என்னுடைய சொந்த ரத்தத்தால கழுவி, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய கஷ்டங்களை, என்னை கண்ணீரை, என்னுடைய நான் இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும், அவமானத்தையும், தோல்விகளையும் அவர் கழுவி விட்டு என்னை ஒரு சுத்த பொண்ணாக, ஒரு புதிய ஒரு பாத்திரமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்முடைய அப்பாவிடத்துல அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால இன்று முதல் நீ குப்பை தூசி புழுதின்னு சொல்றதை விட்டுட்டு, நான் உம்முடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன், எனக்காக இந்த காரியத்தை நீங்க செய்து தாங்க அப்படின்னு விசுவாசத்தோட அதிகாரத்தோட நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியா பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் குப்பையும் தூசியும் புழுதியுமா இருந்தவர்கள் தான், ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலே வந்திருக்கிறோம். இப்போது உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி இருக்கிறீர், சுத்திகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமது பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.